அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. பாருங்க, நம்மள டே டு டே லைஃப்ல நம்மளை இயக்கிறது இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், அதுபடிதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு ஜாதகம். இது நண்பரோட ஜாதகம். கடந்த 30/12/2020 அன்னைக்கு அவர் மதியம் ஆஃபீஸ்ல மதிய சாப்பிட்றதுக்காக வெளியே பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் ஹோட்டலுக்கு போகும்போது அவருக்கு வண்டியிலேருந்து கீழே அடிபட்டு கையில் ரத்தம் வந்துருச்சு. இதுக்கும் கிரகத்துக்கும் எப்படி சம்மந்தமாக இருக்கு, அந்த கிரகங்கள் எப்படி இயங்குச்சு அப்படின்றதான் இந்த ஆய்வு. அவருக்கு வயசு 49 வருஷம் முடிஞ்சு 5 மாதம் 26 நாள் ஆகுது. அவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வயதுக்குரிய லக்னமாக விருச்சிகம் போயிட்டு இருக்கு வச்சுக்கல. இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா அனுஷம் 2, சனி பகவான் கடகத்துல இருக்காரு. சனி பகவான் எந்த சாரம் வாங்கியிருக்காருன்னா பூசம் 2 சாரம் வாங்கி நிற்கிறார். அப்ப என்ன ஆகுதுங்க, பாவ கட்டத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அதாவது கிரகங்கள் அங்கங்கதான் இருக்கு, கட்டம் மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு, கடகத்துக்கு பாவக மாற்றம் மாறுறாரு வச்சுங்களா. நம்ம ஏன் செவ்வாய் எடுத்தோம்னா, இவருக்கு லக்னம் விருச்சிகம் இல்லைங்களா. லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்காருனாக்கா சிம்மத்துல இருக்காரு. அப்ப இந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சாரம் வாங்கி அனுஷம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பாவ கட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. சரி, இப்ப இந்த 30/12/2025 அன்னைக்கு சாயங்காலம் 3 மணி 4 நிமிஷம் வரைக்குமே இவரோட 1ஆம் பாவத்தை யாரு ஆட்சி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் தான் ஆட்சி பண்றாரு. அவர் எங்க இருக்காரு, கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான சிம்மத்துல இருக்காரு. 10ன்றது என்னது, ஒரு டென்ஷன், அழுத்தம் சரிங்களா. ஸோ ஜாதகர் டென்ஷன்ல இருக்கான்றது கிளியரா தெரியுது. 4ஆம் பாவம்ன்றது பார்த்தீங்கன்னா வண்டி, வாகனம், இதெல்லாம் 4ஆம் பாவம். இந்த ஜாதகருக்கு 4ஆம் பாவம்ன்றது விதிப்படியே நல்லா இருக்கு. விதிப்பயன்படி ஜாதகர் நல்லா இருக்கு. ஆனால் ஜாதகர் சரியா பயன்படுத்த மாட்டார் அந்த 4ஆம் பாவத்தை. 4ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா 30/12/2025 அன்னைக்கு சாயங்காலம் 3 மணி 84 நிமிஷம் வரைக்கும் யார் ஆட்சி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பண்றாரு. செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு, தன்னோட 7ஆம் பாவையை எங்க இருந்து ஆட்சி பண்றாரு, செவ்வாய் பகவான் கடகத்துல இருந்து ஆட்சி பண்றாரு. செவ்வாய் பகவான் தன்னோட 9ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. கடகம்ன்றது பெண் ராசி வச்சுங்களா. கடகத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு, தன்னோட 7ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 3ஆம் வீடை பார்க்குறாரு. 3ன்றது என்னங்க, மொபைல், கம்யூனிகேஷன். 3ன்னா கைகள். செவ்வாய்னா என்னது, ரத்தம். வண்டி வாகனம் தொடரக்கூடிய ராகு பகவான் அவர் எங்க இருக்காரு, கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு 4ஆம் வீடான கும்பத்துல பயணிக்கிறாரு. ராகுன்னு என்னதுங்க, ராகு பகவான் என்ன பண்றாரு, எதுவுமே எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படுத்துறவர் ராகு பகவான். அவர் 4ல பயணிக்கிறாரு கோச்சாரத்துல. 4ன்றது வண்டி வாகனம். அப்ப பாருங்களேன் எப்படி சிம்பிளா அழகா புரிஞ்சு வருதுன்ட்டு. வண்டி வாகனம் தொடரக்கூடிய ராகு பகவான் கோச்சாரத்துல என்ன பண்றாரு, 4ல இருந்து எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழ்த்துறாரு. 3:54 வரைக்குமே 4ஆம் பாவத்தை செவ்வாய் பகவான் தான் ஆட்சி பண்றாரு. அவர் 9ஆம் வீடான கடகத்துல இருக்காரு, கூட சனி பகவான் இருக்காரு. கடகம்ன்றது பெண் ராசி. ஓகே, சனி பகவானோட காரகத்துவத்துல ஒண்ணு என்னது, கீழே விழுகிறது. அப்ப செவ்வாய் பகவான் தன்னோட 7ஆம் பார்வையா 3ஆம் வீட்டை பார்க்கறாரு. 3ன்றது மொபைல், 3ன்றது கம்யூனிகேஷன். அப்ப இந்த ஜாதகர் வண்டியில போகும்போது, மதியான சாப்பாட்டுக்கு வண்டியில போகும்போது தன்னோட மனைவி கிட்ட மொபைல்ல பேசிட்டே போகும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அப்ப சனிபகவானோட காரணத்தும் கீழே விழுறது. செவ்வாய்ன்றது ரத்தம், 3ன்றது கைகள். அப்ப வண்டியில 4ன்றது வண்டி வாகனம். அப்ப கரெக்டா புரிஞ்சு வந்துச்சு பாத்தீங்களா. கரெக்டா சாப்பிட போகும்போது போன்ல பேசிட்டே போனதுனால ஜாதகரோட கவனக்குறைவால், ஏன்னா விதிப்படி 4ஆம் பாவம் நல்லா இருக்கு, ஜாதகரோட கவனக்குறைவால் கிரகங்கள் கரெக்டா அந்த டைம்ல சாதகமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால்
இவருக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டு கையில் ரத்தம் வந்துருச்சுன்றது கிளியராக வருது. எவ்வளோ துல்லியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து அழகாக நம்ம ரசித்து பொருத்தி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி நம்ம குருநாதர் இவ்வளோ அற்புதமாக ஆய்வு பண்ணி அழகாக கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு நம் குருநாதர் வாக்கியயோகி நமக்கல் சித்தர் திரு புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதியிலும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகத்தில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.